புகழ் வணக்கத்தை செலுத்துவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய புகழ் வணக்கமாகவும் மரியாதையாகவும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். வேலை செய்யுங்களா? என்னங்க உங்களுக்கு எல்லாம் ஜாதி பேரா கேட்டுச்சு? சோ தப்பு பண்ணிட்டீங்களே, தமிழனா பிறந்து தப்பு பண்ணிட்டீங்களே. ஏன்னா நீங்க மட்டும் சரியான டிராவிட் பாயா பிறந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி திரும்ப கேட்டிருக்கோம்? விஞ்ஞானி 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 விஞ்ஞானின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா நாம நம்மளுடைய பெரும்பாட்டர்களுக்கு நாம புகழ் பாடும் பொழுது ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ஜாதி பேராயிடுது. அவரை ஜாதிய தலைவராக தான் நீங்க அடையாளம் காணணும். ஆனா நாயுடு நாயக்கர் எல்லாம் சொன்னீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு இந்த ஜாதி ஒழிப்பெல்லாம் பேசுறீங்க. ஏன் அதெல்லாம் பேசுறீங்க? மூடிட்டு வேலையை பார்த்துட்டு உட்காருங்க, ஒரு ஓரமா உட்காந்துக்குவாங்க. ஏன்னா நாம் இங்க கூடியிருப்பது, நாம் பேச இருப்பதுங்கிறது தமிழர் ஓர்மையை, சாதி கடந்தும் தமிழர்கள் எப்படி ஒன்றுபட்டு நிற்க, அதற்காக தான் நாங்க இங்க பேசுறோம். நம்மளுடைய பெரும்பாட்டன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி நாம பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. அவருடைய ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் எடுத்துக்குவோம். மத்த எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஆதிக்க சாதியினராக இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்பவர்கள் ஆலயத்தில் நுழைந்தால் கலவரம் வெடிக்கும், நாங்கள் அதை தடுப்போம், எக்காரணத்தை கொண்டும் அவர்களை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு ஆதிக்க சாதியினர் என்று தங்களை நினைத்துக் கொண்டக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அரசாங்கம் அறிக்கை விடல, அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துவோன்னு சொல்லல. நம்மளுடைய தாத்தன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒற்றை அறிக்கை விடுகிறார். அதுவும் எப்படி ஆட்சி அதிகாரமோ அது வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு துண்டு சீட்டில் ஒற்றை அறிக்கை. நீங்கள் இவர்கள் ஆலய நுழைவிற்கு வருவார்கள், கூட நானும் வருவேன், முடிஞ்சா எவனாவது தடுத்து பார், இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை நான் முன்னின்று நடத்துவேன் அப்படின்னு ஒரு துண்டு சீட்டில் விட்ட அறிக்கை. ஒருத்தனாலையும் தடுக்க முடியல. அரசு அதிகாரம் ஓடி வருகிறது, அவர்களுக்காக கூட நிற்கிறது. ஒற்றை குரல், அந்த குரலுக்காக அரசு இயந்திரம் இறங்கி வந்து இதை கலவரமாக மாறவிடக்கூடாது, இதை எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஐயா தேவரையா வந்து இவர்கள் எல்லோரும் ஆலய நடத்திவிட்டு வெளியே போகும் வரை எந்த சம்பவமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக காவலர்கள் அத்தனை பேரும் ஓடி நின்று அவர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் ஐயாவுக்கு